ஒரு 8வது படிக்கிற பையன் பேக்கில் அருவாளை போட்டு பக்கத்தில் இருக்க பையனை போய் வெட்டியிருக்கான். என்னன்னு விசாரிச்சு பார்த்தா ஒரு பென்சில் சண்டையான். அப்போது யாருக்குமே இப்போ பயம் இல்லை. ஏன் பயம் இல்லை? டீச்சர்ஸ்லாம் யாரும் ஸ்டூடெண்ட்ஸை அடிக்கிறது இல்லை, அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போல். அதனால் யாரும் அடிக்கிறது இல்லை. அடிக்கணுங்க. வீட்டில் அடங்காதவன் வெளியில் தான் போய் அடங்குவான். வெளியிலையும் அடங்கலைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். அப்போது இப்போ நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம், நானும் ஒரு 20-30 வருஷத்துக்கு இல்லை, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான். அப்போல்லாம் அடி எப்படி இருக்குன்னா, அடி பலார்னு இருக்கும். நின்றுட்டு பின்னாடி பட்டக்ஸில் அடித்தோன்னா அரை தொப்புன்னு விழும், டவுசரில் தொப்புன்னு விழும் அப்படின்னு லைட்டாக அப்படி குனியை வச்சு அடிப்பாங்க. அப்போ குனியை வச்சு அடித்தா நல்லா வலிக்கும், நல்லா உரைக்கும். சேட்டை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான இடத்துல நீ சேட்டை பண்ணாதான் அது நாளை பின்ன ரசிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். இப்போல்லாம் ஃப்ரீ ஹேண்டடாக விட்டுட்டாங்க. அதனால் அவங்க இஷ்டத்துக்கு சேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி இவ்வளோ வயலன்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலனா சினிமாவும் ஒரு காரணம் தானே? இல்லைல்ல, அதையும் நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. இப்போது முன்னாடிலாம் படத்தை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, சுச்சுவேஷன் தான் ஒரு வில்லனாக இருக்கும். மோஸ்ட்லி வில்லன் கிளைமேக்ஸில் ஹீரோ 2 டைலாக் பேசுகிறாருன்னா திருந்திடுவான், இல்லைன்னா தெரியாதனமா அப்படி குத்திடுவான். பழைய படத்தில் மனோரமா ஏதாவது குத்துனோன்னா அப்படியே இந்த மாதிரி சாகிற மாதிரி சும்மா ஒரு சுச்சுவேஷன் தான் ஒரு வில்லனாக இருக்கும். ஒரு ரொம்ப வயலன்ஸ் இருக்காது. இப்போல்லாம் அப்படியா? இங்கிட்டு தலையை வெட்டுறது, கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, குடல் தனியாக குந்தாணி தனியான்னு எல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சிடுறாங்க. பயம் இல்லை, எல்லாம் இந்த மாதிரி சினிமாவில் ஒரு ஓவர் வயலன்ஸ் பார்த்துட்டு, ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு மூவியை பார்த்துட்டு ரொம்ப மோசமாக போயிட்டாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்னா, வாத்தியார் கையில் பெரம்பு எடுத்தால் சரி விட்டு வரும். பயம் இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைன்னா அடுத்த ஜென்ரேஷன் இப்படி தான் இருக்கும். ஓகே, பை. மார்க்கோன்னு ஒரு படத்தை பற்றி பேசணும் கண்டிப்பாக. அது கண்டிப்பாக ஒரு பெரிய ரோல். பேசுகிறேன்.